வாங்க மொச்சப்பயிறு குழம்பு வைக்க போகிறோம். மொச்சப்பயிறு அவியுது. அவிஞ்சதுக்கப்புறம் எப்படி குழம்பு வைக்கலான்னு சொல்கிறேன். காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெயும் காஞ்சிருச்சு. அடுத்து கடுகு வெந்தயம் போடுறேன். போட்டாச்சு, கடுகு வெந்தயம் போட்டாச்சு. நல்லா அது சிவப்பாயிடுச்சு. நல்லா வெந்தயம். அடுத்து கருவேப்பிலை போடுறேன். அடுத்து வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா கிண்டணும், நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் காய்கறி போடணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போடும்போது உப்பு போட்டு மூடி வச்சேன். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து காய்கறிலாம் போட போகிறேன். மாங்காய், முருங்கைக்காய், கத்தரிக்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுறேன். நல்லா கிண்டி விட்டுட்டு லேசாக உப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் வேக வைக்க போகிறேன். காயெல்லாம் வெந்துருச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு மிளகாத்தூள் போடணும். வீட்டில் அரைச்ச பொடி, மிளகாய், மல்லி, சீரகம் எல்லாம் குழம்புத்தூள் வீட்டில் அரைச்சது. அதை போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டிட்டு புளி தண்ணி ஊற்றணும். புளி கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றணும். ஊற்றி நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடணும். குழம்பு கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு மொச்சப்பயிறு குழம்பு. மொச்சப்பயிறு அவிச்சு வச்சுருக்கேன் தனியாக. அதை எடுத்து நான் அப்புறமா ஊற்றுவேன். புளி ரொம்ப போடக்கூடாது. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தான் போட்டேன். போட்டுட்டு அடுத்து மொச்சப்பயிறு இருக்குல்ல அவிச்சது, அதை அப்படியே இதில் ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கிண்டிடணும். குழம்ப கிண்டி மூடி வச்சிடணும். தம்பி, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மொச்சப்பயிறு குழம்பு. அடுத்து நான் கருவாடு போட போகிறேன். இந்த கருவாடு எங்கள் ஊரில் பண்ணா கருவாடுன்னு சொல்லுவாங்க. அந்த கருவாடை எடுத்து அலசி சுத்தம் பண்ணி அலசி வச்சுருக்கேன். அதை எடுத்து நான் போட போகிறேன். கருவாடு போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுறணும். குழம்பு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கிண்டி விட்டு மூடி வச்சிடணும்.
கருவாட்டு குழம்பு ரெடி. மொச்சப்பயிறு கருவாட்டு குழம்பு ரெடி. நாங்கள் இப்போ சிலிண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு போய் சாப்பிட போகிறோம்.